வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் காலையில இன்னைக்கு தோட்டத்துக்கே வரலம்மா. இன்னைக்கு விழுப்புரம் அரசூர் ரோட்ல 1500 வருடங்கள் பழமையான வராகி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம்மா. போன வியாழக்கிழமை அந்த பக்கமா நான் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போனேன். ஒரே நாள்ல சிங்கிரிகுடி, பூவரசங்குப்பம், பரிக்கல் பார்த்தோம்னா ஒரே நாள்ல நல்லது. அந்த 3 கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. சிங்கிரிகுடி, பூவரசங்குப்பம், பரிக்கல். கடன் இல்லாத இருக்கலாமா. எனக்கு 2026ல் இந்த நரசிம்மர் கோயிலும் வராகி எல்லாம் போனால் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு போனோமா. அப்போதான் பார்த்தேன் அரசூரில் கோயில் கும்பாபிஷேகம். பழமையான கோயில், எல்லா தெய்வங்களும் இருக்கான். பட் நான் பார்க்கல. சனீஸ்வரன் தேரில் வச்சிருக்காங்க. அங்கே 9 நவகிரகத்தையும் 9 நவகிரகத்து மனைவியோட தன்னுடைய ஒய்ஃபோட உட்காந்துருக்காங்களாம். 9 பேரும் தேரில் படிக்கட்டு மேலே இருக்கு. சரின்னு காலையில் 8 மணிக்கு போனோம்மா. ஸ்கூல் டைம் இல்லை, டிராஃபிக் இல்லைம்மா. வராகி அம்மன் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. நம்ம உள்ளே போக 1/4 மணி நேரம் என்னும்போது முடிஞ்சிடுச்சு. செம கூட்டம்மா. சுத்துப்பட்டு கிராமம் எல்லாமே. அது திருச்சி டு தஞ்சாவூர் ரோடு, திருச்சி ரோடுன்னொன்னே சென்னை டு திருச்சி ரோடுமா. செம ரஷ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ வராகி ஃபேமஸாக இருக்காங்கல்ல, செம கூட்டம், முடியவே இல்லை. போயிட்டு அங்கே கோயில் வாசல்லே உட்காந்துட்டேம்மா. நான் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தது, அதில் உட்காந்துட்டேன். அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு போலீஸ்காரரை கூட 200 கொடுத்து ஒரு கலசம் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் ஒரு மாதிரி முகம் சுழிச்சாருன்னு அப்புறம் நான் விட்டுட்டேன். வீட்டுக்கு அந்த கோயிலை விட்டு நம்ம கடலூர் ரோட்டப்படுக்கே 1.5 மணி நேரம் காத்திருந்தோம்மா. ஏன்னா இங்கேருந்து நம்ம அரசூர் ரோட்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் டிராஃபிக் ஆயிடுச்சு. கடலூருக்கு பஸ்ஸுக்கார அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் கடலூர் பெண்ணையார் ரோடு பிடிச்சி, கெடிலூர் ரோட்டை பிடிச்சி திருநாவலூர் வழியாக கடலூர் வந்தோம்மா. எனக்கு சாமி அபிஷேகத்தையும் பார்க்கல, தெய்வத்திட்ட குங்குமம் சிகப்பும் வாங்க முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் எல்லையா நான் மிதிச்சிட்டேன். உன்னுடைய சரண்டர்ஸில் நான் வந்துட்டேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க சரண்டர்ஸ்கில், அவங்க கோபுரத்தை, அவங்க சரண்டர்ஸ் போனாலே நமக்கு வராகி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் உள்ள மூலஸ்தானத்தை பார்க்க முடியலன்னா நமக்கு அந்த அருள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடமா அங்கேருந்து கெடிலூர் ரோட்டை பிடிச்சி பண்ருட்டி மகளிர் சமைக்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே டிரைவருக்கு சேர்த்து 2 சாப்பாடு வாங்கிட்டு இங்கே பாகூரில் ஒரு இடத்துல இயற்கை அரிசி விற்கும். கருப்பு கவுனி, யானை தந்த அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, வரகு, சாமை, தெனை இதெல்லாம் வாங்கிட்டோம்மா. தைப்பூசத்துக்கு முருகனுக்கு தெனை வச்சு செய்யணும். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அதை வாங்கிக்கின்னு வீட்டில் சாப்பிட 3:45. வீட்டுக்கு வர கார் ஒரு இடத்துல ஒரு கவர் கிடக்குது. அது பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமா. சந்தோஷத்துக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைம்மா. இங்கே பாருங்கள், எங்கேருந்து வந்திருக்கு. நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய அறக்கட்டளை, பதிவெண் போட்டு சென்னியமங்கலம், திப்புரா ராஜபுரம், கும்பகோணத்துலேருந்துமா. அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலேருந்து நமக்கு விபூதி பொட்டலம் வந்திருக்கு பாருங்கள். ஸ்ரீ உண்ணாமலை அம்பிகை சமேத சுயம்பு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ சொக்கநாதர் ஆலயத்துலேருந்துமா வீட்டுக்கு வந்திருக்குமா. பாருங்கள், இன்னும் பிரிக்க கூட இல்லைம்மா. இங்கே பாருங்கள், பெரிய பாப்பாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க பேருக்கு வந்தால் பிரிக்க மாட்டோம்மா. இன்றைக்கி தான் வந்திருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கு. நான் போய் வராகியை பார்த்து, வராகியை கோயிலை பார்க்க முடியாமல் சஞ்சலத்தோடு இங்கே வீட்டில் இந்த பிரசாதத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, மனசு நிறைஞ்சி போச்சுமா எனக்கு. இது ஒரு புது அனுபவமா. ஒரு தெய்வ கோயிலுக்கு போய் அங்கே விபூதி கிடைக்காத அவங்க வராகி அம்மன், இவங்க அருணாச்சலேஸ்வரர்
உண்ணாமலை அம்மாகிட்ட இருந்து நமக்கு குங்குமம் விபூதி வந்திருக்கு. இது நல்ல செய்தி தானே. ரொம்ப சந்தோஷமாக இந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு பதிவு பண்ணுறேம்மா. தேங்க்யூம்மா.